ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழையன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இப்போ கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இதில் நம்ம பார்க்கலாம் வாங்க. க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வெரிஃபை சர்டிஃபிகேட் போட்டு அதில் ஃபஸ்ட்டு வர இது லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. அதில் சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோடை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு வரும். டவுன்லோட் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து நாட் வேலிடேட்டுன்னு இருக்கும். இப்போ இந்த சிக்னேச்சரை வந்து எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சிக்னேச்சர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதில் எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ திரும்ப ஆட் டு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். இந்த இடத்துல ஓகே கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வேலிடேஷன் ஆகிடும். வேலிடேட் சிக்னேச்சர். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சிக்னேச்சர் வந்து வேலிடேஷன் ஆகிடுச்சு. இதை பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டு பிடிஎஃப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்னேச்சர் அப்படியே இருந்துடும்.